ஏன்னா அலா சதுரிகின்னு வருது. அலாவுக்கு இந்த வஹாபில தெரிஞ்ச அர்த்தமும் ஒரு அர்த்தம் தான். அலாவுக்கு டிஷன்ல 1000 அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனை அர்த்தம் இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த அர்த்தம் அந்த அர்த்தம் சூட்டபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். அலா சதுரி இருக்கு. அலாவுக்கு என்ன வச்சுட்டு மீது மேலே அப்படி அந்த அர்த்தம் தான் இருக்குது. அலாவுக்கு வேற அர்த்தம் இல்ல. குர்ஆன்ல இறைவன் அலாங்கிற வார்த்தையை பல இடங்கள் யூஸ் பண்றோம், வேற மீனிங் இல்ல. இப்ப பாருங்க, இறை மறுப்பாளருடைய கபருக்கு பக்கத்தில் இருக்காதீர்கள், வலா தப்பும் அலா கபரிங்கிற. இங்க கபருக்கு மேலே நிற்காதீர்கள் அல்ல, கபருக்கு மேல உட்காரவே கூடாது. இது எந்த கபரிலையும் சரிதான். ஆனா இறைவன் இந்த வசனத்துல சொல்றான், கபருக்கு அருகிலே நிற்காதீர்கள். யாருடைய கபரு? இறை மறுப்பாளருடைய. ஏன்னா ஜியாரத்துங்கிறது இறை நம்பிக்கையாளர்களுடைய கபர்களுக்கு தான் ஜியாரத்து. இறை மறுப்பாளர்களுடைய கபர்களுக்கு ஜியாரத்து இல்ல. அல்லாஹ்வே தடை செஞ்சுட்டான். வலா தப்பும் அலா கபரிஹி. இறை மறுப்பாளருடைய கபருக்கு பக்கத்திற்கு நீங்கள் செல்லாதீர்கள், அங்க நிற்காதீர்கள், எல்லாம் தர போட்டான். இப்ப அலாங்கிற வார்த்தை இருக்குது. என்ன மீனிங்? மேலையா பக்கத்துல இருக்கான? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, அவ் அஜிது அலன்னாரி ஹுதா. மனைவிட்ட சொல்றாங்க, அங்க நெருப்பு தெரியுது, நான் அதுக்கு பக்கத்துல போய் வழி தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு போறாங்க. அலன்னாரி, நெருப்பின் பக்கத்தில். அலங்கிற வார்த்தை தான். பக்கம்ங்கிற மீனிங் நெருப்புக்கு மேலே நான் வழி தெரிஞ்சுட்டு வரேன்னு போனாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். அலங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம்? பக்கம்ங்கிற மீனிங் இருக்குதா இல்ல இந்த வசனங்கள்ல? அந்த மீனிங் தான் அந்த ஹதீஸ்லயும். பலவீனமான ஹதீஸ் தான். அதுக்கு மீனிங் கொடுக்கறதா இருந்தா அலா சதுரிஹி, நெஞ்சுக்கு அருகிலேன்னு அர்த்தம். ஏன்னா ஜரீரு நபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நான் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாடம் பெற்றவர்கள் அல்லவா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில கையை கட்டுறாங்க, ஃபௌக சுர்ரதி, தொப்புளுக்கு மேலாக. இது அபூ தாவூதுல இருக்குது. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையிலே கை கட்டுவது என்பது தொப்புளுக்கு கீழாக, தஹ்த சுர்ரதி. இதுவும் அபூ தாவூதுல இருக்கிறது. ஏன் இப்படி எல்லாம் வரணும்? சல்லல்லாஹு சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லினாங்க. நான் தொழும்போது எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி தொழுங்க அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் மக்கள் பாக்குறாங்க, சல்லல்லாஹு கை கட்டுறாங்க. சிலருடைய பார்வைக்கு தொப்புளுக்கு மேல் மாதிரி தெரியும், தொப்புளுக்கு பக்கத்துல கை இருக்குது, தொப்புளுக்கு மேல் மாதிரி சில பேருக்கு தெரியுது, அவங்களாம் தொப்புளுக்கு மேலுங்கிறாங்க. சிலருடைய பார்வைக்கு தொப்புளுக்கு கீழ் மாதிரி தெரியுது, அவங்க எல்லாம் தொப்புளுக்கு கீழங்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுற விஷயத்துல தொப்புளுக்கு மேலே என்றும் சொல்லவும் இல்லை, தொப்புளுக்கு கீழே என்றும் சொல்லவும் இல்லை. சொல்லி இருந்தா இந்த சிக்கலே கிடையாது. என்ன பாருங்க சொல்லுங்கன்றாங்க, பார்க்க. இப்ப இதுல நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகி போச்சு, எந்த வகையிலும் கை நெஞ்சுக்கு போகலன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நெஞ்சில போயிருந்தா இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்காது. தொப்புளுக்கு மேலா தொப்புளுக்கு கீழே மேற்கையில் அதான் தெளிவாக தெரியுது. அப்ப இல்லைங்கிறது தெளிவாகி போச்சு. அப்ப மதபக்காரர்கள் அந்த ஹதீஸ் பின்பற்றி தான் செய்யறாங்க. அப்ப தொப்புளுக்கு கீழே என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது, தொப்புளுக்கு மேலே என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. சிஹாஹு சித்தா, சஹீஹான 6 கிரந்தங்கள் சொல்றோம்ல, அதுல உள்ளதுதான் அபூ தாவூத், அதுலதான் இருக்குது. அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த அலா சதுரி நெஞ்சுக்கு மேலங்கிறது இவங்க தயார் பண்ணுது. இல்லாத அர்த்தத்தையும் கொடுக்கிறீர்கள். ஒரு வார்த்தை எப்படி புரிய வேண்டாமா? அப்ப அலாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டா பக்கத்தில். அப்பதான் அர்த்தம். தொப்புளுக்கு மேலே ஹதீஸ் இருக்கிறதுல நெஞ்சுக்கு அருகில் பக்கத்தில் கரெக்டா இருக்குது. தொப்புளுக்கு மேலே நெஞ்சுக்கு அருகிலே எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் அர்த்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?